2 தினங்களுக்கு முன்னாடி டெல்லி செங்கோட்டைக்கு அருகில வந்து ஒரு i20 ஹோண்டா கம்பெனியை சேர்ந்த i20 கார் ஒன்று வந்து நிறுத்தப்பட்டிருந்தது பார்க்கிங்ல. அந்த இடத்துல சரியாக 2 தினங்களுக்கு முன்னாடி 6:52க்கு ஒரு அந்த i20 கார் வந்து வெடிச்சு செதறுது. அது கிட்டத்தட்ட 300 அடி உயரத்துக்கு வந்து அந்த கார் வந்து தூக்கி வீசப்படுது. அது வீசப்பட்ட அந்த துகள்கள் வந்து அங்க இருந்த மக்கள் மீது வந்து சிதறி ஒவ்வொரு உடம்புலையும் வந்து போய் குத்தி அவங்க வந்து காயத்துக்கு உள்ளாக்குது. அப்படி காயமட்டவங்க படுகாயமடைஞ்சவங்க வந்து 20க்கும் மேற்பட்டவங்க சொல்லி தகவல் நமக்கு வந்திருக்குது. அதே போல அந்த வெடிகுண்டு விபத்துல வந்து 13க்கும் மேற்பட்டவங்க வந்து இறந்து போயிருக்காங்க. அது நடத்துனது வந்து உடனடியாக வந்து என்ஐஏ வந்து விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாலும் அது நடத்துனது வந்து தீவிரவாதி தானா, அந்த வெடி விபத்து வந்து நடந்தது வந்து வெடிகுண்டு விபத்து தானா அப்படிங்கிற மாதிரி முதல் நாள் வந்து சந்தேகத்தோட போனது. இப்ப உறுதி செய்திருக்காங்க அது உண்மையிலேயே வெடிகுண்டு விபத்து தான் அப்படின்னு சொல்லி உறுதி பண்ணியிருக்காங்க. சமீபத்துல காஷ்மீர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 டாக்டர் அவங்க உட்பட ஒரு 5 பேரை வந்து சேர்த்து மொத்தம் 8 பேரை வந்து கைது பண்றாங்க. அப்படி கைது செய்யப்பட்டவங்க இருந்து ஆயுதங்கள் கைப்பற்றிருக்காங்க. அதே போல 3000 கேஜிக்கு மேற்பட்ட வெடி மருந்துகளை கைப்பற்றிருக்காங்க. அப்படி கைப்பற்றப்பட்டு அவங்க கிட்ட விசாரணை பண்ணதுல நாங்கள் இந்தியாவில் வந்து பல்வேறு இடங்கள்ல வந்து நாங்க வந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதாக உளவுத்துறை வந்து இந்திய அரசுக்கு வந்து எச்சரிச்சது. அப்படி எச்சரித்ததின் அடிப்படையில இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்திய எல்லையோர பகுதியில வந்து ரொம்ப டைட் பண்றாங்க, பாதுகாப்பை வந்து இன்னும் பலப்படுத்துறாங்க. இந்த சூழல்ல தான் டெல்லி மாநகரத்துல இந்த மாதிரி வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருக்கு.